மாணிக்க வாசகரை பொறுத்தவரை அமைச்சர் பதவியை துறந்து ஒற்றை ஆடையோட ஊர்தோறும் திரியிறார். அவர் காது படவே பைத்தியம் அப்படின்னு பல சொற்களால அவரை எள்ளி நகையாடுறாங்க. இந்த வசை சொற்கள் எல்லாம் அவரோட காதுல விழுகுது. அவங்க என்ன பேசுறாங்கங்கிறதும் தெரியுது. ஆனா ஒருத்தர் நம்மளை திட்டும் போது அதை கேட்டு எரிச்சல் படவோ சினம் கொள்வதோ சாதாரண மக்களோட மனநிலை. மக்கள் அவரை பைத்தியம்னு சொன்னப்போ அவருக்கு கோபம் வரல. அந்த சொற்கள் அவரோட காதுல விழுந்ததும் அறிவுக்கு சென்றதும் உண்மைதான். காதுல விழுந்தத இன்ன சொற்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மனநிலைய கூட மாணிக்க வாசகர் விரும்பல. ஏன்னா இறை அனுபவத்தினால மனசின் அடித்தளத்துல ஏதோ ஒரு மூலையில நான் அப்படின்ற ஒன்று செயலிழந்து கிடக்கு. பிறர் பைத்தியம் அப்படின்னு சொன்னதும் அந்த நானை அது மெல்ல உசுப்பி விடுது. உன்னை பைத்தியம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனா இச்சொல்லோட தாக்கத்தால நான்கிறது எழுந்து எதிர்ச்செயலை ஈடுபடுறதுக்கு முன்னாடியே இறை அனுபவம் அந்த நானை அமிழ்த்தி விடுது. அதனால அந்த சொற்கள் அவர்கிட்ட எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. ஆனா ஒரு அரை வினாடிக்கும் குறைவா அந்த நான் என்ற ஒன்று எழுந்ததுல, அந்த சொற்களின் பொருளை அறிய முற்பட்டதுல அது கூட இருக்கக்கூடாது. அந்த நான் முழுவதுமா இறந்து விடணும் அப்படிங்கறதத்தான் எஞ்ஞான்று கொள் சாவதுவே அப்படின்னு பாடியிருப்பாரு. அருணகிரியார் கந்தர் அனுபூதியில பாடியிருப்பாரு. சும்மா இரு சொல்லற என்றழுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சும்மா இரு அப்படின்னா மௌனமா இரு அப்படின்னு அர்த்தம். சொல்லற அப்படின்னா மோனம். மோனம் அப்படின்னா மனச பேசாம நிறுத்துறது. வாய் பேசாட்டியும் மனசு பேசிக்கிட்டே தான் இருக்கும், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை நிறுத்துறதுக்கு பேரு தான் மோனம். அம்மா பொருள் அப்படின்னா அந்த பெரிய பொருள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சூழ்நிலையை சமாளிக்க எதுவும் பேசாம, வார்த்தைகள் எதுவும் வெளிப்படுத்தாம மௌனமாவும் இருக்கிறது மாதிரி பெரியது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இறந்து விட்டது இவ்வுடம்பே அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல கூட வரும். இதோட பொருள் நான் என்ற சுயத்தை இழந்து ஆன்மீக நிலையில